வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ தேங்காய் பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்பிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் கொஞ்சம் சுமார் சைஸ் 2 தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், நெய் 1.5 ஸ்பூன். இப்போ பச்சரிசி மாவு எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. நம்ம அது போட்டு கிண்டும் போது ஒன்றோட ஒன்று சேரணும், அதுக்காக பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம இந்த தேங்காவை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தேங்காய் போட்டு வதக்கும் போதே இந்த பச்சரிசி மாவையும் நம்ம சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்குங்க. தேங்காய் பருப்பிக்கு சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறாமல் வரும். இந்த தட்டில் நான் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இது ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. நம்ம இது சர்க்கரையிலையும் செய்யலாம், வெல்லத்துலேயும் செய்யலாம். இப்போ நான் வெல்லத்தில் செய்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைன்னா கழுவுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐயில் வச்சு இதை கிண்டலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இந்த நேரம் நம்ம ஏலக்காய் பவுடரை போட்டுடலாம். போட்டு கொஞ்சோண்டு நெய், நிறைய தேவையில்லை, சும்மா கொஞ்சம். இப்போ பாருங்கள், இதை நம்ம பாத்திரத்தில் எடுத்து கொட்டிடலாம். லைட்டாக மேலே எண்ணெய் போட்டு நெய் போட்டுட்டு நீங்கள் தடவுனீங்கன்னா ஒட்டிட்டு வராது. இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓரத்தில் தள்ளி வச்சுருக்கேன் நான். பறந்து இருந்தால் சின்ன சின்னதாக வரும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம். நல்லா ஆறிடுச்சு தேங்காய் பர்பி, அதனால் கட் பண்ணி எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்பையாக இருக்கிற கரண்டியில் கத்தியில் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.